எங்க எல்லாரும் இருக்காங்களா? 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக, பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் சங்கம் சார்பாக இன்று தமிழக பெண்களின் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஜனவரி 2ஆம் தேதி அன்று 2025 நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். Am I next அப்படின்ற தலைப்புல இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய பெண் குழந்தைகள், நிறைய மகளிர் பெண்கள் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது அந்த வரிசையில இதுலயும் யாராவது ஒரு பெண்ணு அவங்களா, அடுத்தது நாங்களா, அடுத்தது நாமா, அடுத்தது நீயா, அடுத்தது நானா அப்படின்ற கேள்வியோட எல்லா பெண்களும் முன் வந்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும், மருத்துவர் ஐயா அவர்களின் வழிகாட்டுதல் சார்பாகவும், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்களின் ஊக்குவிப்பு காரணமாகவும் இந்த மிகப்பெரிய போராட்டத்தை காலையிலிருந்து நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றோம். இதற்கு மிகப்பெரிய ஆதரவு அளித்த எங்களுடைய ஊடக நண்பர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் அணியினருக்கும், எங்களுடைய சகோதரர்களான பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து சகோதரர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் இன்னைக்கு தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு காலையிலிருந்து வண்டிகள் வர ஆரம்பித்து விட்டது. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, திருவண்ணாமலையில உழவர் மாநாடு நடந்தது. அங்க வந்து ஒரு 100-200 தான் காவல்துறை போட்டிருந்தாங்க. நாங்களே போனோம், பார்த்தோம். வழி சொல்றதுக்கு கூட காவல்துறை போடல. ஆனா இன்னைக்கு இந்த பேரணி நடக்க போது, வெறும் கண்டன ஆர்ப்பாட்டம் தான் நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டவனே, ஐயோ உழவர் மாநாடு அவ்வளவு பெருசா நடத்தி காமிச்சாங்களே, இவங்க என்ன பண்ணிடுவாங்களோன்ற ஒரு யூகத்துல கிட்டத்தட்ட வள்ளுவர் கோட்டம் தான் அந்த பேரணி, இது கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும் இடம். அந்த இடத்துல 350-400 போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறது. நாங்க என்ன அங்க வந்து போராட்டம் பண்ணுவதற்கும் மகளிர், வாய் பேச முடியாத குழந்தைகள், ஊமையான இருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைங்களுக்காக ஒரு குரலா தான் ஒலிக்க நாங்க வந்தோம். அங்க வேற எந்த ஒரு தவறான எண்ணத்தோடலாம் நாங்க வரல. கண்டிப்பாக இந்த குரலை வந்து தமிழக அரசு காதுல எட்ட வேண்டும் என்பதற்காக தான் அவ்வளோ பேரு, 2000 மகளிர் கூடி இருந்தோம். பூந்தமல்லி சுற்றுவட்டார பகுதியில எல்லா வண்டியும் நிறுத்திட்டாங்க. கொடி கட்டின்னு வந்த அத்தனை பெரிய பெரிய வண்டியை நிறுத்திட்டு, கொடி கட்டாம வந்த சின்ன சின்ன வண்டிங்களை மட்டும் தான் உள்ள விட்டாங்க. விட்டதே அத்தனை மகளிரும் அங்க கூடி இருந்தாலும் அவர்களை எல்லாம் வந்து உடனடியாக கைது செய்து மண்டபங்கள், அதுவும் 2-3 மண்டபங்கள்ல பிரிச்சு அடைச்சிட்டாங்க. 2-3 மண்டபங்களை பிரிச்சு அடைச்சிட்டாங்க. ஏன்னா கும்பலா தெரிஞ்சா பெரிய போராட்டமாக இருக்க போகுதுன்னு. இத்தனை ஸ்ட்ராட்டஜி பண்ண காவல்துறை, இதே ஸ்ட்ராட்டஜியை பண்ணிருந்தா எத்தனையோ பெண் குழந்தைகளை காப்பாத்திருக்கலாம் இல்லையா? எப்படி எல்லாம் இவ்வளவு பண்ணி எங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு இவ்வளவு காவல்துறையை குவிச்சிங்களே, இதே காவல்துறையை குவிச்சிருந்தா எத்தனை பெண் குழந்தைங்க லிஸ்டா பாருங்க, எவ்வளவு பெரிய லிஸ்ட். இது வந்து கடந்த மாதம் மட்டும், கடந்த 2-3 மாதங்கள்ல நடந்தது. அயனாவரத்துல ஒரு சின்ன குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இன்னைக்கு அவங்களுக்கு தண்டனையா வழங்கிட்டாங்க. அண்ணா நகர்ல ஒரு சின்ன பெண் குழந்தை, அதே போல சென்னை பூக்கடையில ஒரு சிறுமி, வேலூர் அணைக்கட்டுல ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். கிருஷ்ணகிரி பர்கூர்ல ஒரு சிறுமி, அதுவும் NSS கேம்புக்கு போற குழந்தைங்களை கூட பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. திண்டுக்கல்ல பட்டிவீரன்பட்டியில, வடமதுரையில இன்னொரு பாலியல் வன்கொடுமை, புதுக்கோட்டையில கந்தர்வ கோட்டையில பாலியல் வன்கொடுமை, தஞ்சாவூர்ல ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை, கள்ளக்குறிச்சியில ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இளம் விதவை, அந்த பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டு அங்க அந்த சம்பவ இடத்திலே மரணம் அடைஞ்சிட்டாங்க.
கொண்டு இருக்கிறாங்க. யாரு குற்றவாளின்னு கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியல. மதுரையில அங்கேயும் ஒரு கல்குளம் என்ற அந்த பகுதியில பாலியல் வன்கொடுமை. காஞ்சிபுரத்துல ஒரு கல்லூரி மாணவி, அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி மாணவி எங்க கிட்ட இன்னைக்கு ஒரு வந்திருக்கு பாருங்க, அத்தனை லெட்டர்ஸ். நாங்க இந்த பெண்கள் எடுக்க பாலியல் வன்கொடுமைக்காகவும் பெண்கள் பாதுகாப்புக்காகவும் இந்த போராட்டத்தை நடத்துறோம் தெரிஞ்ச உடனே வீடியோ ஆதாரம், ஆடியோ ஆதாரத்தோட அத்தனை லெட்டர் வீட்டுக்கு வருது. எல்லாமே எங்களுக்கு நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டாதான் எல்லாரும் போராடுவாங்களா? எங்களுக்காகவும் போராடுங்க அப்படின்னு திருவாரூர்ல இருந்து கல்லூரியில இருந்து அனுப்புறாங்க. எல்லா அரசு கல்லூரியில இருந்து அனுப்புறாங்க. எல்லா கல்லூரியில இருந்தும் இந்த பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அனுப்புறாங்க. இப்ப இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறோம்? பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா தமிழ்நாட்டில பொறுத்த வரைக்கும்? இன்னைக்கு அதிகப்படியான பெண்களுக்கு எதிரான நடத்தப்படும் பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாகி இருக்குது. 2021 இருந்து 2023 2 வருடங்களில் 2 மடங்கு அதிகரித்து இருக்கிறது. இன்னைக்கு 5000 பேர் மேல 5000த்துக்கும் அதிகமான பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா 11% அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு மாநிலம் என்றால் அது பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருக்க வேண்டும். ஒரு தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாநிலமாக தான் இருந்தது. இன்னைக்கு என்ன சீர்குலைஞ்சு போயிருக்குது? ஏன் டபுள் மடங்கு 2 மடங்காக அதிகரித்து இருக்கிறது? வட இந்தியாவை தான் சொல்லுவாங்க. பீகார்ல அப்படி நடக்குது, ராஜஸ்தான்ல அப்படி நடக்கிறது, மேற்கு வங்காளத்துல அப்படி நடக்குதுன்னு. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக 4வது இடத்துல இருக்குது தமிழ்நாடு. வெக்கக்கேடு. அப்புறம் என்னதான் இங்க காவல்துறையும் சட்டத்துறையும் அரசாங்கமும் செஞ்சுட்டு இருக்காங்க? பாதி % பெண்கள் தானே இருக்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, ஆனா அரெஸ்ட் பண்ணதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்களே. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க எத்தனை பேர் வந்திருப்பீங்க? தனியா நடக்கும்போது அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க ஒருத்தர் வந்திருந்தா கூட இந்த பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்காது இல்லையா? ஆனா இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க? மனசாட்சி இல்லையா? எனக்கெல்லாம் கொதிக்குது. இன்னும் எத்தனை குழந்தைங்களை காவு வாங்குவீங்க? எத்தனை குழந்தைங்க சாவணும் உங்களுக்கு? எத்தனை பெண்கள் பலியாகணும் உங்களுக்கு? எத்தனை இளம் விதவைகள் செத்து போனோம்? குற்றவாளிகளையும் பிடிக்க முடியல, அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்க முடியல, சட்டத்து மூலமா அவங்களுக்கு ஒரு விடிவு காலமும் கிடைக்கல. அப்ப என்னதான் இங்க நடக்குது? இத பாக்கிறதுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? கொதிக்கலையா? வயிற்றுச்சலா இருக்குது. குழந்தைங்களை வெளில அனுப்ப முடியல. ஒரு அபார்ட்மெண்ட் வீட்டுல குழந்தைங்களை வச்சுக்க முடியல. அங்க நடக்குது பாலியல் வன்கொடுமை. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல. 3 வயசு குழந்தை, 6 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை. படிச்சுட்டு காலேஜ் வந்தா அப்பயாவது நிம்மதியா இருக்குமா? அங்கேயும் 15 வயசு, 16 வயசு, 18 வயசு, 19 வயசு கல்லூரி மாணவி எல்லாருக்கும் பாலியல் வன்கொடுமை நடந்து இருந்தா அப்ப இந்த நாட்டுல பெண்கள் வாழறதா இல்லையா? எங்களெல்லாம் பார்த்தா மனசாட்சியே இல்லையா? உங்களுக்கு காப்பாத்தணும்னு தோணலையா? எங்களுக்கு எல்லாம் பதிக்குது. எங்க குழந்தைங்க எப்படி நாங்க வெளில அனுப்புறது? எப்படி அனுப்புவோம்? உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான் குழந்தைங்க இருக்கு. உங்களுக்கும் பெண் குழந்தைங்க இருக்கு, எனக்கும் பெண் குழந்தைங்க இருக்கு, இந்த நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் பெண் குழந்தைங்க இருக்கு. எப்படி அவங்களை படிக்க அனுப்புறது? ஹாஸ்டலுக்கு அனுப்ப முடியுமா? வேலைக்கு அனுப்ப முடியுமா? பால் சொசைட்டில போய் பால் ஊத்திட்டு வர ஒரு பொண்ணை போய் பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதை கண்டுபிடிக்க முடியலையா? அதுவும் திம்மாவரம் பெரிய 10 லட்சம் பேர் இருக்கிற ஊராது. அதுல புதுசா யார் வந்தாலும் கண்டுபிடிச்சிருக்கலாம். புதுசா யாரா வந்தா கூட அந்த ஊர்ல தெரிஞ்சிருக்கும். இல்ல ஏற்கனவே இருந்த ஆளா இருந்தாலும் எப்படியாவது தெரிஞ்சிருக்கும். ஒரு வாரமாச்சு குற்றவாளிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு யாருக்கும் மனசே இல்லையா? ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? இப்பதான் இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்த பிறகு, இத்தனை பேர் சண்டை போட்ட பிறகுதான் இன்னைக்கு அந்த ஞானசேகரன் என்ற ரிப்பீட்டட் அஃபெண்டர், ஹிஸ்டரி ஷீட்டர் சொல்லுவாங்க, மறுபடி குற்றம் செய்யக்கூடிய ஒரு மனநோயாளி அந்த ஆளு. அவனுக்கு இவ்வளவு நாள் விட்டு வச்சிருந்தீங்க. இன்னைக்கு தான் இந்த போராட்டம் எல்லாம் நடந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் போராட்டங்கள்லாம் தொடர்ந்து நடந்தப்புறம் தான் உங்களுக்கு தோணுதா அவங்க மேல குண்டாஸ் போடணும்னு? 1 வருஷம் கழிச்சு விட்டுடுவீங்களா? அவனுக்கு தண்டனை கொடுக்க மாட்டீங்களா? சிறப்பு போக்சோ நீதிமன்றங்கள் ஏன் கொண்டு வரல? 300 பாலியல் வழக்குகள் இருந்தாலே அங்க சிறப்பு போக்சோ நீதிமன்றம் இருக்கணும்னு சொல்றாங்க. இங்க ஒரு போக்சோ நீதிமன்றத்துக்கே வழி இல்ல. 300க்கு மேல இருந்தா 2 போக்சோ நீதிமன்றம் இருக்கணும்ங்கறாங்க. அதுக்கு ஒரு போக்சோக்கே இங்க வழி இல்ல. போக்சோ நீதிமன்றத்துக்கு வழி இல்ல. மகளிர் நீதிமன்றங்கள்லாம் இருக்குது, மகளிர் காவல் நிலையங்கள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு டிஜிபி கீழே கொண்டு வந்தீங்க. இருந்தாலும் காவல்துறையால் இந்த பாலியல் வன்கொடுமையை கட்டுப்படுத்த முடியலையே, அதை அடக்க முடியலையே. அப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? வெறும் பந்தோபஸ்து தான் உங்க வேலையா? பந்தோபஸ்துக்கு தான் போவீங்களா? பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்களா? அரசு சட்டம் ரொம்ப கடுமையாக இருக்க வேண்டும். ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் மதுவும் போதையும் தான். தெருக்கு தெரு மதுக்கடை, பள்ளிக்கூடம், சின்ன குழந்தைங்களுக்கு கூட கஞ்சா அப்படின்னு எல்லாம் ஈஸியா கிடைக்குது. இதெல்லாம் கட்டுப்படுத்தினாலே இந்த பாலியல் வன்கொடுமைக்கு இந்த கொடுமை நிற்கும். ஆனா அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு யாருக்குமே மனசே வராது.
ஏன்னா இதுல எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு மனசு இல்லாம இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு வாழ தகுந்த மாநிலமாக எண்ணிக்கை போய்கொண்டே இருக்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். எல்லாரும் மனசு வைக்கணும், ஒன்னா சேரணும். கண்டிப்பாக பெண்களுக்காக எல்லாரும் ஒன்னா குரல் கொடுக்கணும். இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதோட இந்த போராட்டம் ஓயாது. இதுக்கெல்லாம் நீதி கிடைக்கிற வரைக்கும், கொடுமைகள் அது குறையிற வரைக்கும் நாங்க போராடி கொண்டுதான் இருப்போம் என்று கூறிக்கொள்கிறேன். எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. கண்டனம் என்பது தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் நடவடிக்கை என்பது இருக்க வேண்டும். ஒரு பேசிட்டு விட்டுடக்கூடாது. ஆக்ஷன் இருக்கணும். ஆக்ஷன் இருந்தாதான் அதுக்கான ஒரு விளைவை நம்ம பார்க்க முடியும். அந்த ஆக்ஷனை வரவழைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்திட்டு. அந்த தகவல் ஆணையம் மேல நம்பரோட கொடுத்திருக்கிறாங்க. படிக்கிறதுனா படிக்கிறேன், ஆனா அது ஒரு 2 பக்கம் போகுது. நம்பரோட இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 5000க்கு மேல இருக்குது. இதெல்லாம் பதிவு பண்ணப்பட்ட கேஸ். பதிவு பண்ணாம இன்னும் எவ்வளவு இருக்கும் பாருங்க. இந்த பெண்கள் தொடர்பான போராட்டத்துக்கு காவல்துறை தொடர்ந்து அந்த அனுமதி மறுக்குது. இங்க பாமகவா இருக்கட்டும், இப்படி பாஜக, அதிமுக மறுக்குது. ஆனா மத்திய அரசு கண்டிச்சோ இல்ல அமித்ஷாவை கண்டிச்சோ நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதி வழங்குது. எப்படி பாக்குறீங்க? காவல்துறை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆணையை தான் அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன சொல்றது? ஆமா, கண்டிப்பாக திட்டமிட்டு தான் இது தடுக்கப்படுகிறது. இல்லன்னா இந்த குழந்தைங்களுக்காக போராடுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து போராடி இருக்கணும், ஆதரவு கொடுத்திருக்கணும். எல்லாரும் குழுமி அந்த வள்ளூர் கோட்டத்துல நாங்க எல்லாம் அமைதியான முறையில வண்டியில குழுமி இருக்கிறோம். அந்த சமயம் அனுமதி கொடுக்காம ஒரு அராஜக போக்குல எல்லாரையும் கொண்டு போய் வண்டியில ஏத்திட்டு அங்கங்க தடுத்து நிறுத்தி பண்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் தான். போராட்டத்துக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அனுமதி என்பது என்ன பண்றாங்க, வாங்க பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்லிடுறாங்க. அனுமதி கொடுக்கலன்னா கூட பேசணும்ல. சும்மாவே கொடுக்கல, அனுமதி கொடுக்கலன்னு வாய் மூடின்னு போறதுக்கு எதுக்கு நம்ம இன்னைக்கு மகளிர்லாம் இருக்கிறோம். எங்க உரிமைக்கு நாங்க குரல் கொடுக்காம நீதிமன்றமும் மத்தவங்களுமா குரல் கொடுப்பாங்க. நாங்க குரல் கொடுத்துக்கிறோம். எங்க உரிமைக்கு, எங்க பாதுகாப்புக்கு நாங்க மகளிரே குரல் கொடுத்துக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பு இது பண்ணிட்டு எதுக்காக அரசியல் பண்றீங்கன்னு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்புறாங்க. இல்லைங்க, அதாவது நீதிமன்றங்களுடைய வாதங்களை நாங்க மறுத்து சொல்ல முடியாது. இருந்தாலும் பெண்களுக்காக பெண்கள் போராடாமல் என்ன பண்ண போறோம்? அரசியலா இருக்கட்டும், என்ஜிஓவா இருக்கட்டும், இல்ல ஒரு வீடா இருந்தா கூட போராட்டம் பண்ணும் இல்லையா? ஒரு தாய்மார் போராட்டம் பண்ணுவாங்களா இல்லையா? என்னுடைய எதுவா இருந்தாலும் போராட்டம் தானே. யாருக்காக பண்றோம்? வேற ஏதோ அரசியலுக்கு நாங்க பண்ணலையே. பெண்களுடைய பாதுகாப்புக்கு தானே பண்றோம். இந்த பெண்களுக்கு நாங்க போராட்டம் பண்ணா வேற யார் போராட்டம் பண்ணுவாங்க? கண்டிப்பாக பண்ணுவோம் தான். அரசினுடைய நடவடிக்கை அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருது. இந்த விவகாரத்திலையும் அந்த மாதிரி நடவடிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன். உடனடியாக 13 அம்ச திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது காவல்துறை, இந்த சுகாதாரத்துறைக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கணும். எப்படி இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எப்படி அணுகிறதுன்றது கிளாஸ் எடுக்கணும். அவங்க பேரையும் இதையும் உடனே டெக்னிக்கல் கிளிச்சுன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர்ல வெளியில எல்லாம் விடக்கூடாது. இதெல்லாம் பாத்துக்கணும். அதே சமயம் எந்த இடத்துல பாதுகாப்பு இருக்கணும் அதெல்லாம் கொடுத்துருக்கணும். அது ஒண்ணு. அடுத்தது விரைவு நீதிமன்றங்கள், இந்த போக்சோ நீதிமன்றம் மாதிரி விரைவு நீதிமன்றங்கள் விரைவாக வாரத்துக்கு ஒரு கேஸ் எடுத்தான்னா வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது அந்த கேஸை பத்தி விவாதிச்சு 3 மாதம் அல்லது 6 மாதத்திற்குள்ள கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். இதையெல்லாம் செஞ்சாலே பயம் ஒரு அடடா நம்ம பண்ணிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு வயது மூப்பிலே பாதி பேர் போயிடுறாங்க. அப்படி இருக்க கூடாது. அவங்க எப்ப தப்பு பண்ணாங்களோ உடனே அடுத்த 6 மாசத்துக்குள்ள அவங்களுக்கு தண்டனை கிடைச்சா அவங்க கண்டிப்பா அடுத்தது பயப்படுவாங்கல்ல. ஐயோ திருப்பி பண்ணா மாட்டிக்குவோம். இப்ப திருப்பி அஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள திருப்பி கொண்டு போய் ஒரு கல்லூரி வளாகத்துல எப்படி நம்ம அனுமதிக்கலாம்? அவங்க மேல பாலியல் குற்றச்சாட்டு இருக்கிறது, அவர்கள் மேல பெட்டி தெஃப்ட் இருக்குது, பெட்டி தெஃப்ட்னு சொல்றக்கூடிய குற்றச்சாட்டு இருக்கு. அப்படி இருக்கவங்கள கொண்டு போய் திருப்பி ஒரு கல்லூரி வளாகத்துல மாணவிகள் இருக்கக்கூடிய வளாகத்திலயோ இந்த ஹாஸ்டல் போன்ற தங்கும் விடுதிகள்ல அருகில அவங்க அனுமதிக்கலாமா? இந்த மாதிரி ரிப்பீட்டடா குற்றம் செய்கிறவர்கள, அடிக்கடி குற்றம் செய்பவர்கள் எல்லாம் முதல்ல கண்டுபிடிச்சு முதல்ல அவங்களுக்கு உடனே தண்டனை வழங்க வேண்டும். ஒரு முறை தப்பு செஞ்சா கூட அவங்கள சும்மா விடக்கூடாது. அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க. கல்லூரி வளாகங்கள்லாம் பெண்களுக்கு
பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்காங்க. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து அவர் தொடர்ச்சியா அவர் உள்ள போயிட்டு வந்திருக்காரு. அந்த சுவரெல்லாம் ஏறி போயிருக்காரு. இதுக்கு வந்து இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் இப்பதான் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க மேடம்? அதாவது எந்த இடத்துலயுமே பாதுகாப்பு இல்ல. கல்லூரி வளாகம் மட்டும் சொல்ல வரல, பள்ளி வளாகத்துல கூட தான் பாதுகாப்பு இல்ல. அங்க இருக்கக்கூடிய மற்ற மாணவர்களாலேயோ இல்ல அங்க இருக்க பணி செய்யக்கூடியவர்களாலேயோ நான் டீச்சிங் ஸ்டாஃபாலேயோ எல்லாருக்குமே குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் இருக்கிறது. அதற்கு வந்து நம்ம வந்து சிசிடிவி கேமரா வைக்கிறதோ அதெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யறதான்னு பாக்குறதோ இதெல்லாம் நம்முடைய பணி. அதெல்லாம் அந்தந்த துறை மட்டும் இல்ல அந்தந்த நிறுவனங்களுடைய பணி. அது கண்டிப்பா பண்ணி வெளியானது தொடர்பா வந்து கமிஷனர் ஒரு இது சொல்லியிருந்தாரு. அது வந்து மத்திய அரசோட வெப்சைட்ல இருந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னாரு. இந்த மாதிரி பாலியல் வழக்குல வந்து சம்பந்தப்பட்டவங்களோட டீடைல்ஸ் வெளியாகிறது பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். அதாவது ஒரு எஃப்ஐஆர் போடும் பொழுது எண்கள் கொடுப்பாங்க. இப்ப எந்த செக்ஷன் 307 302 அந்த எண்களை வந்து பாலியல் வழக்கா இருந்தா அது வந்து பிளாக் பண்ணணும். அதுதான் இது. இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த எண்கள் மாறினதுனால அது வந்து பிளாக் ஆகாம சாதாரண செக்ஷன் வந்து பிளாக் ஆயிடுச்சு, பாலியல் வழக்கான செக்ஷன் வந்து பிளாக் ஆகாம வெளில வந்துருச்சு. இது எவ்வளவு பெரிய தப்பு. இது முதல்ல சரி செஞ்சிருக்கும். முகுந்தன் அவர்கள் மாநில இளைஞரணி தலைவராக நியமிச்சிருக்காங்க. அதோட உங்களோட நிலைப்பாடு என்ன? உங்களோட நிலைப்பாடு என்னதுங்க? இந்த கேள்வி உங்களோட நிலைப்பாடு மகளிர் பிரச்சனை மட்டும் பேசு. உங்களோட நிலைப்பாடு மகளிர் பிரச்சனை மட்டும். நன்றி 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 நன்றி. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து என்ற வழியில் நேர்மையாளர் திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் எழுத்தில் முதல் அனுபவ பதிவு. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை திசை மாற்றிய பணி அனுபவம். புத்தக வெளியீட்டு நாள் வெள்ளிக்கிழமை 3/1/2025. நேரம் மாலை 6 மணி. இடம் காமராஜர் அரங்கம், சென்னை. 2 புத்தகங்களை முன்பதிவு செய்வோருக்கு புத்தக வெளியீட்டு விழாவில் VIP அனுமதி சீட்டு வழங்கப்பட்டு திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் பொற்கரங்களிலேயே அந்த 2 புத்தகங்களை பெற்றுக்கொள்ளும் அரிய வாய்ப்பும் கிடைக்கும். புத்தக முன்பதிவு 30/12/2024 முதல் 3/1/2025 வரை மட்டுமே. முன்பதிவுக்கு அப்பா பதிப்பகம் 7029293515077173 மற்றும் 8925917667. விலை ரூபாய் 275 மட்டுமே. QR கோடை ஸ்கேன் செய்து புத்தகங்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்றே உங்கள் புத்தகத்தை முன்பதிவு செய்திடுங்கள். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் மற்றும் அப்பா பப்ளிகேஷன்ஸ் இணைந்து வழங்கும் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை